முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி தலைதெரிச்சு ஓடுறாரு. திருட்டு லாட்டு விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இத மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் பாஷையில சொன்னது அவருக்கு புரியும். அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. நாங்க பார்த்ததே இல்லப்பா. வாயில நல்லா வந்து முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம் மிக மிக முக்கியம். இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினாரு. 2 நாள் கர்நாடகாவுக்கு போக போறேன் அப்படின்னு ரீல் விட்டாரு. அனைவரும் சொன்னோம், நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகத்துக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம். அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகா போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானவர். இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகள் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணி அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். முதலமைச்சர் தான் இப்படின்னா, நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி தலைதெரிச்சு ஓடுறாரு. இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம், இங்க இருக்கக்கூடிய லட்சணம் அமைஞ்சிருக்கிறாங்க. திருட்டு லாட்டு ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டு வைக்கிறது இல்ல, உள்ள போய் இருக்கிறாங்க. 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. சென்ற மாதம் தொலைக்காட்சி செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க, தென்காசி பக்கத்துல ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துல நெல் மூட்டைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க போன தாவேகாவுடைய ஆளுங்கட்சியுடைய ஒரு மாவட்ட செயலாளர் என்ன தெரியுமா பண்றாரு? 4 கேமரா எடுத்துட்டு போய் செட் பண்ணி அதை படம் பிடிச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை எடுத்து ரீல்ஸ் போடுறாரு. இப்படி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு அரசை தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அமைச்சருடைய சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஆய்வுக்கு போறாங்க. அரசு அதிகாரிகளுக்கு தெரியல யார் அமைச்சர், யார் சட்டமன்ற உறுப்பினர், யாருக்குமே தெரியல. முதல்வருக்கும் தெரியல.
அந்த அளவுக்கு ரீல்ஸ் வெரி முத்து போயிருக்கு இந்த அரசுக்கு. இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு 15 நாளைக்கு தினசரி 3500 கன அடி தண்ணீர், அதாவது சுமார் 4 TMC தண்ணியை திறந்து விடணும்னு காவிரி ஒழுங்காற்று குழு அது உத்தரவு பிறப்பிக்குது. அதன்படி பாத்தீங்கன்னா நமக்கு போன 2 மாசத்துல 42 தண்ணி வந்திருக்கணும். ஆனா 4 TMC தான் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. அதையும் திறக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டார். இத பத்திலாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தால சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு விவசாயிகளுக்காக மக்கள் மன்றத்தில் இந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய தலைவர் வழக்கு தொடர்ந்துக்கிறார். ஒரு அமைச்சர் நேற்று சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வழக்கு தொடர்ந்திருக்க, கடந்த 5 வருஷமா ஏன் வழக்கு தொடரலன்னு. இப்படி ஒரு அறிவாளி அமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எதற்கு வழக்கு தொடரணும்? 5 வருஷமா தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தது, வழக்கு தொடரல. இப்ப தண்ணி வரல, வழக்கு தொடர்புக்கான வக்கம் உங்களுக்கு இல்ல. அதை நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாங்க, நம்முடைய தலைவர் விவசாயிகளுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தா அதற்கு தீர்வு காண்றதுதான் ஒரு நல்ல அரசனுடைய அழகு. அதை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கா? அதற்கு எதிர்மாறா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து மக்களை எப்படி டைவர்ட் செய்யறது அப்படின்னு தான் தினமும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தினமும் 4 மணிக்கு ஏதாவது ஒரு ரீல்ஸ், தினமும் திசை திருப்புற வேலையை முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு இந்த காவிரி பிரச்சனை எல்லாரும் பேசிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்றாரு? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்ன இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நாம கொண்டு வந்த செயின்ட் கோபேன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றவரு சொந்தமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதை ஆய்வு பண்ணாருன்னா அது நல்லது, அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா தொடர்ந்து நாம முதலமைச்சரா, நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கூட ஒரு மீம் பார்த்தேன், இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு, அப்படி ஒரு மீன் பார்த்தேன். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் பாஷையில சொன்னதான் அவருக்கு புரியும். அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. இப்படி ஒரு நாங்க பார்த்ததே இல்லப்பா, வாயில நல்லா வந்து எதுக்கு எடுத்தாலும் சொத்து போராட்டம் போடுவேன். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது என்ன சொன்னாரு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வாங்க, இந்த ஜென்மத்திலே விவசாயம் பண்ணலாமே. யார் எப்ப வேற நினைச்சாலும் விவசாயம் பண்ணலாம். நான் சொல்றேன், மே 10ஆம் தேதியில இருந்து இந்த தரங்கெட்ட ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான்.
தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் வேற என்ன சொன்னாரு, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு? 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்க எல்லா விவசாயிகள் முழுமையா பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாரு? 50,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்கி இருந்தா மட்டும்தான் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு. உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அனைத்து விவசாய சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சது. உடனே மாத்தினாங்க. 50,000 75,000 ரூபாய் அப்படின்னு மாத்தினாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வெறும் 35,000 ரூபாய் மேல யாருக்கும் கடன் தள்ளுபடி இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, அறிவிப்புல சொன்னது வேற ஒண்ணு, ஆனா செயல்படுத்துறது இன்னொன்னு. இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வட சொல்ற ஆட்சி தான் இன்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவேகாவுடைய அரசு.